சிறிய மதிப்பை தாண்டி நாட்டின் வளர்ச்சி மற்றும் தன்னிறைவு முயற்சிகளை பிரதிபலிக்கும் ஒரு முக்கிய வரலாற்று சின்னமாக கருதப்படும் சிங்கப்பூர் நாட்டின் மிகவும் பிரசித்தி பெற்ற 1994 வெளியான ஒரு சத நாணய தகவலுடன் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியுடன். இது சிறிய மதிப்பே ஆனாலும் நாட்டின் வரலாற்றை சுமக்கும் அற்புத நாணயமாகும். நாணயத்தின் முழுமையை சுற்றியுள்ள வட்ட வடிவம் ஒற்றுமை, தொடர்ச்சியான வளர்ச்சி, நிலைக்கும் தன்மை என்பவற்றை குறிக்கின்றது. செம்பு நிறம் எளிமை, அடிப்படை மதிப்பு, பொதுமக்களின் தினசரி வாழ்க்கை என்பவற்றை நினைவூட்டுகிறது. இந்த நாணயத்தை கெபிரியல் ஹபென் வடிவமைத்துள்ளார். இதன் நிறை 1.24 கிராம் ஆகவும் விட்டம் 16.75 மில்லிமீட்டர் ஆகவும் 2002ஆம் ஆண்டு வரை மக்களின் கைகளில் தவழ்ந்த சிறிய பொக்கிஷமாகவும் இருந்துள்ள நாணயமாகும். இதன் முன்பக்க தோற்றத்தை அவதானிப்போமானால், நாணயத்தின் நடுவில் சிங்கப்பூரின் தேசிய சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. அதிலுள்ள சிங்க உருவம் சிங்கப்பூர் மக்களின் தைரியம் மற்றும் வலிமையை குறிப்பதாக அமைகின்றது. புலி உருவம் சிங்கப்பூர் நாட்டின் வரலாற்று சார்பை நினைவுபடுத்துவதாக அமைகிறது. கேடயத்தின் உள்ளே உள்ள பிறை நிலா மற்றும் 5 நட்சத்திரங்கள் ஜனநாயகம், அமைதி, முன்னேற்றம், சமத்துவம் மற்றும் நீதியை குறிப்பதாகவும் தேசிய கொள்கைகளை எடுத்துரைப்பதாகவும் அமைந்துள்ளது. இங்கு காணப்படும் ஆங்கில சொல்லாக சிங்கப்பூர் என எழுதப்பட்டதை அவதானித்தால் சர்வதேச அடையாளத்தை இது பிரதிபலிப்பதாகவும் இனங்களை இணைக்கும் பொதுமொழியை குறிப்பதாகவும் அமைந்துள்ளது. மலாய் மொழி தேசிய மொழி என்பதால் மலாய் மொழியிலும் சிங்கப்பூர் எனும் சொல் அச்சிடப்பட்டுள்ளது. இந்த சொல் நாட்டின் பாரம்பரியம், வரலாற்று சின்னம் என்பவற்றை குறிப்பதாகவும், தமிழ் மொழியில் சிங்கப்பூர் என எழுதப்பட்டிருப்பது சிங்கப்பூர் ஒரு சுயாட்சி பெற்ற குடியரசு நாடு என்பதையும், அரசியல் சுதந்திரத்தையும், சிங்கப்பூரின் மொழி சமத்துவ கொள்கையையும் பன்முகத்தன்மையையும் பிரதிபலிக்கிறது. 1994 நாணயம் அச்சிடப்பட்ட ஆண்டை குறிப்பதாக அமைகிறது. இந்த நாணயத்தின் பின்புற அமைப்பு 1 சென்ட், நடுவில் பெரிய 1 இலக்கம் நாணயத்தின் மதிப்பான 1 சென்ட் குறிப்பதோடு, இந்த இலக்கம் தெளிவாகவும் பெரிதாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் நாணயத்தின் மதிப்பை இலகுவாக இனங்காணக்கூடியதாக உள்ளது. இந்நாணயத்தின் இலக்கத்திற்கும் எழுத்துகளுக்கும் அருகில் இருபுற கதிர்கள் காணப்படுவதை அவதானிக்கலாம். இது முக்கிய பொருளாதார மற்றும் பண்பாட்டு குறியீடுகள் ஆகும். இவை விவசாய வளம், உழைப்பின் பலன், நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை குறிக்கின்றன. சிறிய மதிப்புடைய நாணயமாக இருந்தாலும் நாட்டின் உழைப்பு வளமிக முக்கியமானது என்பதையும், இது உழைப்பை குறிக்கும் கதிர்களுடன் மதிப்பையும் சொல்வதாக அமைகின்றது என்பதில் சிறிதும் மாற்று கருத்து இல்லை என்பதோடு, ஒரு நாணயம் தேசத்தின் நினைவு என கூறி மீண்டும் ஒரு நாணய தகவலுடன் யூடியூப் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சியுடனும் நன்றிகளுடனும் கைகூப்பி விடைபெற்றுக் கொள்கின்றேன்.